அதாவது மனுஷனை உண்டாக்குனப்போ கடவுள் எப்படி உண்டாக்குனாரு? மனுஷனுடைய மாம்சத்திலிருந்து எலும்பிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து, விலா எலும்பை எடுத்து, மனுஷனுடைய மாம்சத்திலிருந்து எலும்பிலிருந்து எடுத்து ஒரு மனுஷியை உண்டு பண்ணுகிறார். அதனால தான் அவளை பார்த்த உடனே ஆதாம் சொல்லுகிறான், இவள் என் மாம்சத்தின் மாம்சம் எலும்பின் எலும்புமாக இருக்கிறார். இல்லையா? அப்படி தான் உண்டு பண்ணுறாரு, வேணும்னு அப்படி உண்டு பண்ணுறாரு. என்ன சொல்கிறாங்க? மனுஷனுக்காக மனுஷியை உண்டு பண்ணும்போதே கடவுள் எப்படி உண்டு பண்ணுகிறார்னா, நம்முடைய மீட்பை ரட்சிப்பை மனசில் வச்சு இந்த திருமண வாழ்க்கை மீட்பையே பிரதிபலிக்கும்படியாக, மீட்பையே எடுத்து காட்டும்படியாக இருக்க வேண்டும். அதுதான் திருமண வாழ்க்கையின் நோக்கம். திருமணத்துக்கு நோக்கமே அதுதான். கிறிஸ்து நம்மை எப்படி அன்பு கூர்ந்தார் என்பதை இன்னும் அதிகமாய் விளங்கி கொள்வதற்கு தான் திருமண வாழ்க்கை என்கிறத மனசில் வச்சு தான் அப்படி உண்டாக்குகிறாரு. அதனால தான் ஒரே மாம்சம், அவர்கள் ஒரே